120ஆம் சங்கீதம் ஆரோகண சங்கீதம். இஸ்ரவேலர் எருசலேமுக்கு போகும் பொழுது, இஸ்ரவேலர் சியோன் மலைக்கு மேலே ஏறும் பொழுது பாடக்கூடிய சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம், ஏறு வரிசையின் சங்கீதம். 120ஆம் சங்கீதத்திலிருந்து 134 சங்கீதம் வரைக்கும் ஆரோகண சங்கீதம், ஏறு வரிசையின் சங்கீதம். இஸ்ரவேல் மக்கள் நினைவு கூறும் பொழுது, தேவனை சியோன் மலைக்கு மேலே போகும் பொழுது நினைவு கூர்ந்தார்கள். கடல் மட்டத்திலிருந்து எருசலேம் என்பது 2880 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய பட்டணமாக இருந்தது. எந்த பக்கத்தில் இருந்தாலும் எருசலேமுக்கு மேலே செல்லும் பொழுது அவர்கள் மேலே ஏறித்தான் போக வேண்டும். அப்பொழுது மேலே எருசலேமுக்கு பிரயாணப்படும் பொழுது பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல், ஆரோகண சங்கீதம். இந்த நாளில் உங்களோடு இணைந்து சங்கீதத்தை தியானிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். ஒன்றிலிருந்து சங்கீதம் 120 1ஆம் வசனம். என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இஸ்ரவேல் மக்களைப் போல யாரும் மிகவும் நெருக்கப்படவில்லை, இஸ்ரவேல் மக்களைப் போல யாரும் ஒடுக்கப்படவில்லை. ஆனாலும் கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தீர்வை வைத்திருந்தார், ஒரு விடுதலையை தந்தார். ஆமென் சொல்லுங்களேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நெருக்கத்தில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, இந்த வசனத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நிச்சயமாய் நம்மை வெளியே கொண்டு வர முடியும். இஸ்ரவேல் மக்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் சில நேரம் நெருக்கத்துக்குள்ளாக அவர்களை அனுமதிக்கிறார். பல நேரம் இஸ்ரவேல் மக்களாகவே தேவனை விட்டு வேறு தெய்வங்களை தெரிந்து கொண்டு, தேவனை விட்டு வேறொரு பாதைக்கு சென்று அவர்களாகவே நெருக்கத்தை உட்புகுத்தி கொள்கிறார்கள். இந்த நாளிலும் சில நேரம் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் பல நெருக்கம் வரலாம். ஆனால் அநேக நேரம் நம்முடைய தவறான அந்த நினைப்புனால, தவறான ஆலோசனையினால சில நெருக்கம் வருகிறது. ஆனாலும் இஸ்ரவேல் மக்களை தேவன் நெருக்கத்திலே கைவிடவில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய அருமையான சகோதரா, சகோதரியே, தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், நீங்கள் நெருக்கத்திலிருந்து வெளியே வருவீர்கள். அப்போ வசனம் சொல்கிறது, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். இஸ்ரவேலர்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். இஸ்ரவேலர்கள் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறினார்கள். இஸ்ரவேலர்கள் நெருக்கத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் அந்த நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தார். இந்த நாளில் எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் வெளியே கொண்டு வருவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ அவர் சொல்லும் பொழுது, அவர் எனக்கு செவி கொடுத்தார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த நாளில் செவி கொடுக்கிற தேவன், இஸ்ரவேல் மக்களுக்கு செவி கொடுக்கிற அதே தேவன் உங்களுக்கும் செவி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதில் வாசிக்கிறேன் அடுத்த வசனம். கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். 2வது வசனம் சொல்லும் பொழுது ஒரு ஜெபத்தை போல அமைகிறத பார்க்குறோம். ஒரு ஜெப குறிப்பை போல அமையக்கூடிய வசனம் தான், கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். நம்ம அநேக ஜெபம் ஜெபிக்கிறோம், ஆனால் பொய் உதடுக்கு என்னை தப்புவியும் என்று ஜெபிப்பதில்லை, கபட நாவுக்கு என்னை தப்புவியும் என்று ஜெபிப்பதில்லை. முதலாவது ஜெபிக்க வேண்டும். நாவை குறித்து யாக்கோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். நாவு என்பது அநீதி நிறைந்த உலகம். அப்போ ஸ்தோத்திரம், அப்போ நாவினால் நாம் ஸ்தோத்திரம் சில நேரம் மேற்கொள்ளப்படுகிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ துன்மார்க்கர் தன்னுடைய நாவினாலே நம்மை மேற்கொள்கிறார்கள். பொய் உதடு உள்ள மனிதர்கள் ஸ்தோத்திரம் இல்லாத காரியத்தை இருப்பதை போல பேசும் பொழுது நாம் மனது சோர்வு அடைகிறோம். அப்போ அவர்களை நம்முடைய அந்த கருத்து யுத்தத்தில் நம்மை கையாள முடியவில்லை. மாறாக பொய் உதடுகளினால, தவறான காரியங்களினாலே நம்மை மேற்கொள்ள பார்க்கிறார்கள். அதான் பக்தன் சொல்லும் பொழுது, கர்த்தாவே, பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும், என் உயிரை தப்புவியும். ஏனென்றால் ஸ்தோத்திரம், அந்த கபட நாவு தவறான காரியத்தை யோசிக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களில் அதுக்குன்னே சில பேர் இருப்பான். அந்த 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 பொய் உதடு அபிஷேகத்துக்குள்ளாக சில மனிதர்கள் இருப்பார்கள். பொய் உதறக்கூடிய அந்த கபட நாவு உள்ள மனிதர்கள் நம்மை சுற்றிலும் அலைந்து கொண்டிருப்பார்கள். அவருக்கு வேலை என்னென்னா, ஒவ்வொருத்தனுடைய அந்த இமேஜை உடைக்கணும், ஒவ்வொருத்தனுடைய அந்த மரியாதையை காலி பண்ணணும். அவர்கள் இதற்காக ஓவர் டைம் பண்ணி வேலை செய்து கொண்டிருப்பார்கள். அப்போ சுற்றில் இருக்கக்கூடிய இஸ்ரவேலை சுற்றில் இருக்கக்கூடிய அந்த பகைமை உள்ள நாடுகள் இஸ்ரவேலை குறித்து தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டே இருந்தார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்களை கைவிடவில்லை. அப்போ ஞானமாக ஜெபிக்க வேண்டும் என்றால் என்ன ஜெபிக்க வேண்டும்? பொய் உதடுகளுக்கும் கபட நாவுக்கும் என் ஆத்துமாவை தப்புவியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சங்கீதம் 120ஆம் சங்கீதம் தேவனுடைய கிருபையினால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறார்னா, பொய் நாவுக்கு என்னை தப்புவியும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார். நம்ம சில காரியத்துக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லி கொண்டிருக்கிறோம். சூழ்நிலை தப்புவியும், பாவத்துக்கு தப்புவியும், இதுக்கெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எதுக்கு ஜெபிக்க வேண்டும் என்றால், நம்மை சுற்றிலும் பிணையக்கூடிய கற்பனை கதைகளுக்கு,
பிணைக்கப்படக்கூடிய கற்பனை கதைகளுக்கு தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதற்காக நாம் யாரும் ஜெபிப்பதில்லை. எனவே அந்த காரியத்துக்கு ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பக்கூடிய அந்த நாவை நாம் குற்றப்படுத்த முடியும். நமக்கு விரோதமாக எழும்பக்கூடிய அந்த காரியத்தை நாம் நிறுத்தி வைக்க முடியும். பிரியமானவர்களே, 3 வசனம் சொல்லும் பொழுது அந்த கபட நாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். அப்போ 3வது வசனமும் 4வது வசனமும் கபட நாவுக்கு சொல்லப்படக்கூடிய தண்டனையை குறிக்கிறத பார்க்குறோம். எனவே இந்த நாளில் ஒருவேளை இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களோ விசுவாச பிள்ளைகளோ நாம் மனம் திரும்ப வேண்டும். என்னவென்றால் கபட நாவுக்கு தண்டனை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ பெரிய பாவத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். பெரிய பாவத்துக்கு தண்டனை தேவன் கொடுப்பார். இந்த நாவுக்கு இந்த காரியத்துக்கு தண்டனை கொடுக்க மாட்டார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இல்லை ஸ்தோத்திரம். உன் சகோதரனை மூடனே என்று சொல்லுகிறவனும் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான் என்று பைபிள் சொல்லுது. அப்போ அருள்நாதர் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது மூடனே என்று சொல்லக்கூடியவர்கள், முட்டாளே என்று சொல்லக்கூடியவர்கள் எரி நரகத்திற்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. தேவகுமாரன் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை பின்தொடரக்கூடியவர்கள், ஆண்டவருடைய சீசர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் பொய் உதடுகள் ஒருவேளை இருக்குமானால் அது கலைந்து போட வேண்டும். அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும். குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள், ஆமாம், சில காரியத்தை குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள், குற்றமாய் நிறுத்திருக்கக்கூடிய காரியங்கள், அது ஆண்டவர் சில பாவங்களை மன்னித்து திருச்சபைக்குள்ளே சேர்த்து விடுகிறார். ஆனால் சில பாவங்களை ஊழியர்கள் மன்னிக்க முடியவில்லை. சில பாவங்களை விசுவாசிகள் மன்னிக்க முடியவில்லை. ஆனால் மன்னிக்க தேவன் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ யாரையும் நியாயம் தீர்க்க வேண்டாம் என்று பவுல் சொல்கிறார். ஆமாம், அவர்கள் சத்துருக்களா என்று எண்ணாமல் அவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்வதை பார்க்குறோம். ஆமாம், அவரோடு கலவாதிருங்கள், ஆனாலும் சத்துருக்களை போல எண்ணாமல் அவர்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள் என்று அப்போஸ்தலன் பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எனவே இந்த நாளில் பொய் உதடுகளை தேவன் வெறுக்கிறார். கபட நாவை வெறுக்கிறார். ஆமாம், குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள், ஓயாமல் குற்றப்படுத்தக்கூடிய காரியங்கள், அது பிசாசுடைய சிம்டம்ஸாக இருக்குது பிரதர். அது பிசாசுடைய சிம்டமாக இருக்குது சிஸ்டர். அவன் தான் ஓயாமல் குமாரர்களை, தேவனுடைய குமாரத்திகளை ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் பிசாசு குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அந்த குடும்பத்துக்கு நீ ஆசீர்வாதத்தை தந்தாயோ, இந்த குடும்பத்துக்கு நீ ஆஸ்வதிக்க போகிறாயோ என்று சொல்லி கடவுளை பார்த்து குற்றப்படுத்தக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். எனவே இந்த நாளில் ஆமாம், முழு நேரமாய் குற்றப்படுத்தி கொண்டிருக்கிற அருமையான சகோதரா, அருமையான சகோதரியே, இந்த ஆவியிலிருந்து நம்ம என்ன செய்வோம், விடுதலையாவோம். ஏன்னா அப்போ கபட நாவு இருக்கிறவர்கள் பரலோகம் போக முடியாது. கபட நாவு உள்ள காரியம் ஆஸ்வதிக்கப்பட முடியாது. அப்போ பெந்தகோஸ்துங்கிற நாளில் வரும்பொழுது ஆண்டவர் நாக்கை தான் பிடிச்சார். பெந்தகோஸ் என்கிற நாள் வரும்பொழுது தேவன் ஆமாம் அப்போஸ்தலன் நாவை தொட்டதை பார்க்குறோம். ஏன் நாக்கை தொட்டார் அப்படின்னா, நாக்கு மூலமாக தான் அபிஷேகம் கடந்து போக முடியும். அந்த நாக்கு ஸ்தோத்திரம் ஒரு பெரிய காட்டை கொளுத்தி விடக்கூடிய தீயை போல் இருக்கிறது என்று யாக்கோபில் வாசிக்கிறோம். அப்போ நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமாம், ஒருவேளை அந்த பாவம் இருக்குமானால் நாம் கட்டாயம் மனம் திரும்பி தான் ஆக வேண்டும். அப்போ கபடனாவே உனக்கு என்ன கிடைக்கும், உனக்கு என்ன செய்யப்படும். 4வது வசனம், பலவானுடைய கூர்மையான அம்புகளும். அப்போ கூர்மையான அம்பு காத்திருக்கிறது. ஆமாம், எதிரிகளுடைய நாவை ஆமாம் பதம் பார்க்க. அப்போ உங்கள் நாவு பதம் பார்க்க கூடாது என்றால் அது பரமனின் வார்த்தையை மாத்திரம் பேச வேண்டும். ஒருவனை குற்றப்படுத்தக்கூடாது. அப்போ குற்றப்படுத்தக்கூடிய நாவுக்கு பலவானுடைய கூர்மையான அம்பு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சூறை செடிகளை எரிக்கும் தழலுமே கிடைக்கும். அப்போ நான் அக்கினி ரெடியாக இருக்கிறது. அப்போ நரகம் ரெடியாக இருக்கிறது. அப்போ எரி நரகம் ஆயத்தமாக இருக்கிறது. யாருக்கென்றால் குற்றப்படுத்தக்கூடியவர்களுக்கு, குறை சொல்லக்கூடியவர்களுக்கு. ஆமாம், சில பேர் பிள்ளைகளை திட்டுறேன்னு சொல்கிறதுக்காக ஓவராக திட்டிடுவான். சில காரியத்தை ஆமாம் சொல்கிறேன்னு சொல்லி, கற்றுக் கொடுக்குறவன்னு சொல்லி கடுமையாக நடந்து கொள்வார்கள். இதெல்லாம் தேவன் வெறுக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. எனவே பலவானுடைய கூர்மையான அம்புகளும் சூறை செடிகளை ஆமாம் எரிக்கும் தழலுமே கிடைக்கும். அப்போ எரிநரகம் ஆயத்தமாக இருக்குது என்று வசனம் வார்த்தைகள் சொல்கிறது. எனவே எச்சரிக்கையாக இருந்து சங்கீதம் 120 சங்கீத வசனத்தின்படியாக கபட நாவையும் பொய் நாவை என்ன செய்வோம், களைவோம். சங்கீதக்காரன் தாவீது அநேக இடத்துல ஆண்டவரே ஆமாம் என் நாவு சுத்தமாக இருக்கிறது என்று சொல்லி நாவுக்காக கழுவி பொருத்தனை செய்கிறத பார்க்குறோம். அப்போ 5வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதம் 125 சொல்லும் பொழுது, ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் என்றே குடியிருந்தது போதும். அப்போ மேசேக்கில் சஞ்சரித்தது போதும். மேசேக்கிலையும் கேதார் என்கிற இடத்துலையும் யார் குடியிருந்தார்கள் என்றால் ஸ்தோத்திரம் துஷ்ட பழங்குடியின மக்கள் இருந்தார்கள். நாகரிகமற்ற பழங்குடி மக்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் ஸ்தோத்திரம் எதற்கெடுத்தால் யுத்தம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். கரடுமுடான மக்களாக இருந்தார்கள்.
அப்போ பக்தன் சொல்லும் பொழுது அந்த சியோனுக்கு மேலாக போகும் பொழுது சியோன் மலையிலே அவர்கள் தேவனை நினைத்து பாடிக்கொண்டிருக்கும் போது சொல்லக்கூடிய வார்த்தை தான், ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும், கேதாரின் கூடாரங்கள் அண்டிலே குடியிருந்தது போதும். அப்போ சொல்லும் பொழுது கேதாரின் மக்கள் யாருன்னா இஸ்மவேலுடைய சந்ததி இல்லை. இஸ்மவேலி அந்த சவுதி அரேபியாவில் பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மக்கள் தான். அப்போ அவர்கள் கடினமுள்ள மக்களாக இருந்தார்கள், முரட்டான குணமுள்ளவர்களாக இருந்தார்கள். இப்போ பக்தன் சொல்லும் பொழுது நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும். அப்போ அந்த நாட்களில் பழமொழி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீ என்ன மேசைக்காரனாடா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீ இப்போ நம்ம சொல்கிறோம் சில ஏரியாவை பார்த்து அந்த ஏரியாக்காரன் போல் நீ இருக்கிறீன்னு சொல்லி திட்டுவோம்ல, அந்த திட்டக்கூடிய வார்த்தையை மேசேக்குக்கும் கேதாருக்கும் பயன்படுத்தினார்கள். அப்போ நீ கேதாரி மனுஷனா, உன்னுடைய கேரக்டர் மாறலை, நீ கேதாரை சேர்ந்தவனா அல்லது மேசைக்கு சேர்ந்தவனா என்று சொல்லி அவர்கள் அந்த நாட்களில் ஒரு பழமொழியாக திட்டுவார்களாம். அப்படி என்றால் அப்போ மேசேக்கும் கேதாரும் எவ்வளவு மோசமான மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இப்போ எங்கே இருக்காங்கன்னா எங்களை சுற்றிலும் இருக்க ஆரம்பித்து விட்டார்கள், எங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளாக வந்து விட்டார்கள். எனவே பக்தன் சொல்லும் பொழுது நான் குடியிருந்தது போதும். ஆமாம், எலியா ஜெபித்தார். என்ன ஜெபிக்கிறார்னா, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போதும், நான் பிதாக்களை பார்க்கலும் பரிசுத்தவன் அல்ல என்று ஜெபிக்கிறது போல அவர் ஜெபிக்கிறாரு. போதும், என்ன போதும் அப்படின்னா, நான் கேதார் அண்டை இருந்தது போதும், நான் மேசைக்கில் சஞ்சரித்தது போதும். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கேதாரை போல ஒரு வேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம், மேசைக்கு மக்களோடு கலந்திருப்பதை போல நீங்கள் ஒரு வேளை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள் கேதாரை போல மேசைக்கு போல இருக்கலாம். ஆனாலும் ஐயம் கொள்ள வேண்டாம், பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை நடத்த, இன்றைக்கும் நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நெருக்கத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவருமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். அப்போ மேசேக்கில் இருந்தது போதும், கேதாரில் இருந்தது போதும், சமாதானத்தை பயக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா கூடியிருந்தது போதும். அப்போ சமாதானத்தை பயக்கக்கூடியவர்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள். நாம் சமாதானத்தை நாடுகிறோம், அவர்களோ சமாதானமாய் பேச வந்தாலும் எந்த ஒரு ஒரு விசாரிக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் அவர்கள் எப்பொழுதும் ஆர்கியூமெண்ட் ஸ்பிரிட்லேயே இருப்பான், அந்த சண்டையினுடைய ஆவியிலே இருப்பான், ஆர்கியூமெண்ட் ஸ்பிரிட்லேயே இருப்பான். எனவே பக்தன் சொல்லும்போது சமாதானத்தை நாடுகிறேன். ஆனால் அவர்கள் சமாதானத்தை விரும்பவில்லை. அப்போ 6ஆம் வசனம், சமாதானத்தை பயக்கிறவர்களிடத்துல என் ஆத்துமா கூடியிருந்தது போதும். அப்போ ஏரியாவை மாற்றுங்க ஆண்டவரே, ஒன்று ஏரியாவை மாற்றுங்க, என்னுடைய ஏரியாவை மாற்றுங்கள், அல்லது என் எதிரிகளுடைய ஏரியாவை மாற்றுங்கள் அப்படின்னு செபிக்கிறார். இந்த காலை வேளையில் சமாதானத்தை பயக்கிறவர் நடுவில் நீங்கள் இருந்தாலும் சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களிலே போட்டு நசுக்குவார் என்று பவுல் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். சீக்கிரமாய் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரமாம். அப்போ லேசான உபத்திரம் என்று பைபிள் சொல்லுது. மனுஷருக்கு நேரிட சோதனை அல்லாமல் வேற புதுமையான சோதனை உனக்கு வரவில்லை, அதை கடந்து வர முடியும், அதை மேற்கொள்ள முடியும் என்று பவுல் சொல்கிறார். இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் 120ஆம் சங்கீதம் தியானத்தின்படியாக நெருக்கத்திலிருந்து நீங்கள் வெளியே வருவீர்கள், நெருக்கத்திலிருந்து கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார், நெருக்கத்திலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பார், ஆச்சரியமாய் உங்களை அவர் நடத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மேசேக்கில் ஒரு வேளை குடியிருந்தது போல நீங்கள் சூழ்நிலை இருக்கலாம், கேதார் மக்கள் இந்த இடத்துல இருக்கிறதை போல இருக்கலாம். ஆனாலும் நிச்சயமாக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வெளியே கொண்டு வருவார், வெளியே கொண்டு வருவார். உங்கள் சூழ்நிலை கேதாராக இருக்கிறதோ, உங்கள் சூழ்நிலை மேசேக்கை போல இருக்கிறதோ, பயப்படாதீர்கள். உங்கள் சூழ்நிலையை பார்த்து பயப்படாதீர்கள். இஸ்ரவேல் மக்களுக்கு நெருக்கம் வரும்போதெல்லாம் அவர்கள் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அந்த நெருக்கத்திலிருந்து தேவன் அவர்களை வெளியே கொண்டு வந்தார், மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு நேரம் அவர்களை நடத்தினார். அப்போ எகிப்தில் அவர்கள் நெருக்கப்பட்டார்கள், வனாந்தரத்தில் நெருக்கப்பட்டார்கள். ஆனால் அதுக்கு பரிசு அழகான கானானாக அமைந்தது. கானான் தேசம் அவர்களுக்கு பரிசு. எனவே தேவன் உங்களுக்கு மிகப்பெரிய பரிசை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, பரலோகம் என்கிற ஒரு நித்திய ஜீவன் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். எனவே இந்த நாளில் சமாதானத்தை ஒரு வேளை நீங்கள் நாடிக்கொண்டிருக்கலாம், சமாதானத்தை விரும்பலாம். ஆனால் உங்களிடத்திலிருந்து வரக்கூடிய சமாதானத்தை அவர்கள் விரும்பவில்லை. அவர்களோ உங்களுடைய ஆத்துமாவை கூர்மையான அம்புகளால் தாக்க விரும்புகிறார்கள். அதுதான் அவங்களுக்கு பொழுதுபோக்கே. அவங்களுக்கு பொழுதுபோக்கே எதாவது கபட நாவு ஏதாவது சொல்லி கொண்டிருக்க வேண்டும். உங்களை எதையாவது ஸ்தோத்திரம் நீங்கள் முடிவு பண்ணிடுங்க,
நான் மகிழ்ச்சியாக இருப்பேங்கிற முடிவு நீங்கள் எடுங்க. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மகிழ்ச்சியான முடிவை நீங்கள் எடுப்பேன் என்று நீங்கள் தீர்மானமாக இருக்கும் பொழுது அவன் ஒருவனும் ஒருத்தியும் உங்களை துக்கப்படுத்த முடியாது. ஒருவேளை நீங்கள் துக்கமாக இருப்பேன் என்று நீங்கள் முடிவு எடுக்கும் பொழுது எந்த ஒரு மனுஷனும், எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனும், எந்த ஒரு தேவ வசனமும் உங்களை என்ன செய்ய முடியாது, சந்தோஷப்படுத்த முடியாது. எனவே சந்தோஷமாக இருப்பேன் என்கிற முடிவை நீங்கள் எடுங்கள். ஆமாம், சந்தோஷப்படுத்தக்கூடிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ள அனுப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ சமாதானத்தை பயக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்தது போதும். அப்போ சமாதானத்தை பயக்கிறவர்கள் சுற்றி இருக்கலாம், ஆனாலும் தேவனை கர்த்தர் உங்களை நடத்த போதுமானவர் இருக்கிறார். 7வது வசனம் வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள். நான் சமாதானத்தை நாடுகிறேன், நான் பீஸ்ஃபுல்லாக வாழ விரும்புகிறேன், சமாதானத்தோடையே இருக்க விரும்புகிறேன். ஆனால் நான் பேசும் பொழுதே, ஆமாம் சில பேர் பார்க்குறீங்கள, பேசும்போதே போர்வாளை போல பேசி கொண்டிருப்பார்கள். பேசும்போதே காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசுவார்கள். ஆனால் அவன் காயப்படுத்துகிறானே அவனுக்கே தெரியாது. ஆமாம், சில அப்படிப்பட்ட சாத்தானால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதராக இருப்பார்கள். நாம் அனைவரை காயப்படுத்துகிறோம் என்கிற அந்த ஞானம் கூட அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். எனவே அதுபோல் நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல காயப்பட்டு கொண்டிருக்கலாம், உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் காயப்பட்டு கொண்டிருக்கலாம், திருச்சபை மக்களால் காயப்பட்டு கொண்டிருக்கலாம், ஊழியக்காரர்களால் காயப்பட்டு கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் காயப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனாலும் கலங்க வேண்டாம். தேவன் உங்களுக்கு உங்கள் நீதிக்கு சரியான பரிசை அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவர் இருக்கிறார். அப்போ நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு சமாதானத்தோடு பேசிக்கிட்டு இருக்கேன். ஆமாம் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, அன்போடு பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் அவன் வம்போடு பேசி கொண்டிருக்கிறான். நான் பேசுவதற்கு ஆப்போசிட்டாக, நான் பேசுவதற்கு எதிராக, நாங்கள் பேசுவதற்கு எப்பொழுதும் யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்துவதை போல, எப்படியாவது சண்டை வலிச்சனுங்கிறாங்கல்ல. அப்போ பேசும்போது அவர்கள் சண்டை ஆயத்தப்படுத்துவர்களாகவே இருக்கிறார்கள். எனவே வசனம் வார்த்தை சொல்கிறது, நான் பேசும்போது யுத்தத்துக்கு எத்தனைப்படுகிறார்கள் ஆண்டவரே. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு நீங்கள் விடுதலை தர வேண்டும் அப்படின்னு அந்த சங்கீதம் முடியுது. விடுவித்தார், இன்னும் விடுவிக்க அவர் போதுமானவர் இருக்கிறார். கபடனாவை பார்த்து ஒரு கேள்வி, உனக்கு என்ன கிடைக்க போகுது கபடனாவே? எரிகிற அக்கினி தழல் கிடைக்க போகிறது. அப்போ எரிகிற அக்கினி, அப்போ எரிக்கக்கூடிய அக்கினி கிடைக்க போகிறது, எச்சரிக்கையாக இரு கபடனாவே என்று சொல்லுகிறது. ஒருவேளை கபடனாவு நமக்குள்ளாக இருக்கும் என்றால் மனம் திரும்ப வேண்டும். ஒருவனையும் ஒருத்தியும் நியாயந்திருப்பதற்கு நாம் அழைக்கப்படவில்லை, மாறாக அவர்களை ஆசீர்வதிக்கப்படத்தான் வந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இஸ்ரவேல் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பஸ்கா பண்டிகைக்கு அப்புறம் பஸ்கா பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த பண்டிகை நாட்களில் அந்த இஸ்ரவேல் மலைக்கு, அந்த சியோன் மலைக்கு ஏறும் பொழுது இந்த ஆரோகண பாடலை எப்போதும் பாடுவார்கள். அந்த 15 சங்கீதங்களை திரும்ப அவர்கள் நினைவுகூர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாளில் நாம் சில காரியத்தை நினைவுகூர வேண்டும். தேவனுடைய வாக்குத்தத்தம் வார்த்தையில் நினைவுகூர வேண்டும். தேவனுடைய வார்த்தையை நினைவூர்ந்து கொண்டே இருந்தாலும் மாத்திரமே இந்த பிசாசின் வல்லமைக்கு நாம் தப்புவிக்க முடியும். தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரம் நினைவூர்ந்து கொண்டிருந்தால் மாத்திரமே இந்த உலகம் நம்மளை பயப்படக்கூடிய அந்த வார்த்தைகளிலிருந்து வெளியே வர முடியும். தேவனுடைய வார்த்தையை நினைவூர்ந்து கொண்டிருந்தால் மாத்திரமே இந்த உலகம் சொல்லக்கூடிய பொய்கள், இந்த உலகம் சொல்லக்கூடிய காரியங்கள், இந்த உலகம் நமக்கு பயப்படுத்தக்கூடிய அந்த டேட்டாக்கள் இதிலிருந்து நாம் தப்புவிக்க முடியும். எனவே இஸ்ரவேலர்கள் நினைவுகூர்ந்தார்கள். ஆரோகண பாடலை பாடி சியோன் மலைக்கு போகும்பொழுதெல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். இந்த நாளிலும் அன்பு சகோதரா, அன்பு சகோதரியே, 120 சங்கீதம் வழியாக தேவனை எப்போது நீங்கள் நினைவு கூறும்படியாக அழைக்கப்படுகிறீர்கள். கர்த்தர் உங்களை இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.